வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது சிபிஎஸ்சி மேக்ஸ் தேர்ட் சாப்டரில் எக்ஸசைஸ் 3.1 ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஃபார்ம் த பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் இன் தி ஃபாலோயிங் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஃபைண்ட் த சொல்யூஷன் கிராஃபிக்கலி. ஓகேவா? அப்போது லீனியர் பேர் கொடுத்துருக்காங்க. அதில் இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிராஃபிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணி சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். 10 students of class 10 took part in the mathematics quiz. If the number of girls is 4 more than the number of boys, find the number of boys and girls who took part in the quiz. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொஸ்டினில் 10th கிளாஸில் வந்து 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்ஸ் குவிஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதில் கேர்ள்ஸோட வேல்யூ வந்து எப்படி இருக்குன்னா பாய்ஸை விட 4 மெம்பர்ஸ் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போது நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து அந்த குவிஸில் கலந்துக்கிறவங்க எத்தனை பேருன்னு கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ பாருங்கள், நான் வந்து கேர்ள்ஸை வந்து எக்ஸ்னு வச்சுக்கிறேன், பாய்ஸை வந்து ஒய்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? சொல்யூஷன். Let the number of girls be x. ஓகேவா? கேர்ள்ஸை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அண்ட் the boys be y. பாய்ஸை வந்து பாய்ஸோட நம்பர்ஸ் வந்து ஒயில் வச்சுக்கோங்க. சரியா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, கிளாஸ் ரூம்னு இருக்காங்க, பாய்ஸும் கேர்ள்ஸும் சேர்ந்து தான் வந்து என்னதுன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அவங்க எத்தனை பேர்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 10. சரியா? இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? செகண்ட் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணும்போது எப்படி சொல்கிறாங்கன்னா, கேர்ள்ஸ் வந்து பாய்ஸை விட 4 மெம்பர்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 4. இது செகண்ட் ஈக்குவேஷன். சரியா? இந்த செகண்ட் ஈக்குவேஷன் நான் என்ன பண்ணுறேன்னா, எக்ஸு இந்த பக்கம் ஒய் வந்து ரைட் சைடில் இருக்குது ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது லெஃப்ட் சைடில் வரும்போது எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு ஆயிடுது ஈக்குவல் டு 4. சரியா? இப்போ பாருங்கள், இப்போ நம்ம கிராஃப் மெத்தட் யூஸ் பண்ணோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 10. ஒய்யை மட்டும் வச்சுட்டு எக்ஸ் அந்த பக்கம் கொண்டு போங்க. அப்போ 10 மைனஸ் எக்ஸ். இப்போது நம்ம எக்ஸுக்கு பதிலாக வேல்யூ போட ஒய்யோட வேல்யூ வந்து என்ன வருதுன்னு பார்க்கணும். ஓகேவா? அப்போது எக்ஸு ஒய் போட்டுக்கோங்க. இப்போ நான் எக்ஸுக்கு பதிலாக ஒரு நம்பர் போடுறேன். எந்த நம்பர்னாலும் போட்டுக்கலாம், அதனால் ஏதாவது ஒரு நம்பர் போடுறேன். சரியா? அப்போ நான் இப்போ என்ன எழுதலைன்னா ஒரு 6 போட்டுக்கிறேன். அப்போ 6ன்னு சொல்லும் போது 10 மைனஸ் 6ங்கிறது 4. அதே மாதிரி இப்போ எக்ஸுக்கு பதிலாக நான் 4 அப்ளை பண்ணால் 10 மைனஸ் 4ங்கிறது 6. ஓகேவா? மைனஸில் கூட எடுத்துக்கலாம், உங்கள் இஷ்டம். இது ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு. அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷனுக்கு பாருங்கள். எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 4. மைனஸ் ஒய்யை வந்து லெஃப்ட் சைட்லேயே வச்சுக்கிட்டு ரைட் சைடில் வந்து எக்ஸை கொண்டு போகலாம். இல்லையா, நம்ம வந்து ஒய் வந்து மைனஸில் இருக்கிறனால அதை ரைட் சைடில் கொண்டு போய்க்கோங்க. சரியா? அப்போ எப்படி மாறும்னா எக்ஸ் மைனஸ் 4 ஈக்குவல் டு ஒய். இப்படி எழுதிக்கோங்க, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 4ன்னு. இப்போது எக்ஸுக்கு பதிலாக வேல்யூ போடும்போது ஒய்க்கு வந்து வேல்யூ வந்து கிடைக்கும். சரியா? அப்போ எக்ஸுக்கு பதிலாக ஒரு வேல்யூவில் வந்து 6ன்னு போடுறேன். அப்போ 6 மைனஸ் 4ங்கிறது 2 கிடைக்கும். இப்போது எக்ஸுக்கு பதிலாக வேறு வேல்யூ போடுறேன். ஓகேவா? இப்போ எதுனாலும் போடலாம், உங்கள் இஷ்டம் தான். அப்போ நான் வந்து ஒரு 4 போடுறேன். அப்போது 4 மைனஸ் 4 வந்து 0. ஓகேவா? இப்போ நம்ம கிராஃப் போடுவோம். அஸ் யூஷுவல் எப்படி போடுவோம்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வச்சு தான் போட போகிறோம். சரியா? அப்போது லைன் போட்டுக்கோங்க. அப்போது இந்த பாயிண்ட் வந்து நமக்கு 0 1 2 3 4 5 6 7. இங்கே கேப் இல்லாதனால நான் அப்படி எழுதியிருக்கேன். இந்த பக்கம் -1 -2 -3 -4 எக்ஸட்ரா. ஓகேவா? இங்கிட்ட வந்து எக்ஸ், இங்கிட்ட வந்து என்னது எக்ஸ் டேஷ், மேலே ஒய், கீழே ஒய் டேஷ். ஓகேவா? அப்போ மேலே அதே மாதிரி 1. இப்போ வந்து இது வந்து எனக்கு வந்து 2 யூனிட்ஸாக எடுத்துக்கிறேன். அப்போ 2 4 6, ஏன்னா இடம் பத்தாதனால -2 -4. சரியா? இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கிட்ட என்ன இருக்கும் 6 4ன்னு இருக்கும். எக்ஸில் வந்து 6, ஒயில் வந்து 4. அப்போ பாருங்கள் 6, 4 அப்போ இங்கே வருது. ஓகேவா? அப்போ 6, 4. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, பாயிண்ட் வந்து 4, 6ன்னு இருக்கும். அப்போ 4 இந்த இருக்குது, 6ங்கிறது மேலே இருக்கா. அப்போ
அப்போ 4,6 அதுக்கு ஒரு சர்க்கிள் 4,6 ஓகேவா. இப்போது இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி விட்ருங்க. ஸ்கேலை வச்சு போடுங்க, அப்போ தான் அக்யூரேட்டாக நமக்கு கிடைக்கும். நான் இப்போ வந்து சும்மா ஃப்ரீ ஹேண்டில் தான் போடுறேன், அதனால் கொஞ்சம் அங்கங்கே இதாக இருக்கும். சரியா. அடுத்த பாயிண்ட் பாருங்கள், 6,2 அப்போ இந்த இருக்குது 6 2 அப்போ 6,2 பாயிண்ட் பிளாட் பண்ணிங்க. அப்போ 4,0 அப்போ 4ல் மட்டும்தான் இருக்கும் நமக்கு. அப்போ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுங்கள். ஓகேவா. அப்போது இந்த 2 லைனுமே நமக்கு வந்து ஒரு இடத்துல வந்து இன்டர்செக்ட் ஆகுது. அந்த இடம்னு பாருங்கள். இப்போ இது 6க்கு அப்புறம் 7 எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த லைனை பாருங்கள், 2க்கும் 3க்கும் நடுவில் தான் அது வந்து கட் ஆகிருக்கும் நமக்கு. அப்போ மிட் பாயிண்ட்டு ரெண்டுமே மீட்டிங் பாயிண்ட் வந்து எங்கே இருக்குன்னா 7,3 ஓகேவா. இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனை வந்து சால்வ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இதே ஆன்சர் நமக்கு கிடைக்கணும். சரியா. அப்போ பாருங்கள், இந்த மீட்டிங் பாயிண்ட் வந்து இன்டர்செக்ட் ஆன பாயிண்ட் வந்து நமக்கு 7,3 ஓகேவா. இது இங்கே கிடைக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன வச்சுருந்தோம், x + y = 10. செகண்ட் ஈக்குவேஷன் x - y = 4. இப்போ நார்மல் தான், எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா y கேன்சல் ஆயிரும். 2x = ரெண்டே ஆட் பண்ணால் 14. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 2 டிவைட் பண்ணும்போது 7 ஓகேவா. எக்ஸ் கிடச்சிச்சு, ஒய் கொண்டு போய் அப்ளை பண்ண வேண்டியதான், ஒய் வேணும்னா. அப்போ 7 + y = 10, y = 3 ஓகேவா. அப்போ இன்டர்செக்டிங் பாயிண்ட் வந்து பாருங்கள், x, y வந்து என்னது கிடச்சிருக்கு 7,3. அப்போ ஆன்சர் கரெக்டாக இருக்கா. தட்ஸ் ஆல். Follow my channel. Please do subscribe, like and share this video. Thank you.